நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம் தில்சாத். நாட்டின் பல மாகாணங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களை தவிர்த்துக் கொள்வது பொருத்தமானதாகும். கடல் பிராந்தியங்களை பார்க்கின்ற போது காலி தொடக்கம் பொத்திவில் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் காற்று வடகிழக்கு திசையினூடாக மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படலாம். தற்காலிகமாக காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் சில சமயங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்தும் வீசக்கூடும். இவ்வாறு அதிகரித்து வீசுகின்ற சந்தர்ப்பங்களில் மேலே குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.